நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் பிரவேஷ்யா நவீன் கத்ய சயனிகா 1 அதில் வரக்கூடிய வியாக்கியான் மாலா சஹித் டார்ச் பெச்னே வாலே அந்த லெசன் ஃபுல்லாக நான் பார்ட் ஃபுல்லாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஷின் ஆன்சர் மற்றதெல்லாம் பண்ண போகிறேன். இப்போ ஃபுல் பாடம் பேஜ் நம்பர் 8 வரக்கூடிய நவீன் கத்ய சைனிகா 1. இந்த டார்ச் பேச்சினே வாலா, அதாவது டார்ச் விற்கக்கூடிய எழுதினவர் யார் அப்படின்னா ஹரிசங்கர் பர்ஷாயி அப்படிங்கிறவர் ஆத்தர் நேம். வாங்க லெசனில் போகலாம். பஹ்லே அவன் முன்பு சௌராகோங்பர் அப்படின்னா நார்ச்சந்தியில் பிஜ்லி கே டார்ச், அதாவது மின்சார டார்ச் பேச்சா கர்த்தாத்தா விற்று வந்தான். பீச்சுமே இடையில் குச்சு தின் சில நாட்கள் வஹ் நஹி திக்கா அவன் தென்படவில்லை. கல் ஃபிர் திக்கா நேற்று மீண்டும் தென்பட்டான். மகர் ஆனால் இஸ் பார் இந்த முறை உஸ்னே அவன் தாடி படா லி, அதாவது தாடியை வளர்த்தி இருந்தார். அவுர் லம்பா குர்தா பகன் ரக்காத்தா நீளமான குர்தா, ஷர்ட்டு, குர்தானா ஷர்ட்டும் சொல்லலாம். பகன் ரக்காத்தா அணிந்திருந்தான். மைனே பூச்சா நான் கேட்டேன். கஹா ரஹே எங்கே இருந்தாய்? அவுர் தாடி கியோ படா ரக்கிகை ஏன் இந்த தாடியை வளர்த்தி வச்சிருக்கிற, பெருசா வச்சிருக்க? உஸ்னே ஜவாப் தியா அவன் பதில் கொடுத்தான். பாகர் கயாத்தா வெளியே சென்றிருந்தேன். தாடிவாலே சவால் கா உஸ்னே ஜவாப் தியா அந்த தாடி வைத்திருப்பவருடைய சவாலுக்கு உஸ்னே அவன் ஜவாப் பதில் தியா இவ்வாறு கொடுத்தான். கி தாடி பர் ஹாத் ஃபேர்னே லகா அந்த தாடி மேலே கையால் தடவ தொடங்கினான். மைனே கஹா நான் சொன்னேன். ஆஜ் இன்று தும் நீ டார்ச் நகி பேச் ரகேஹோ டார்ச் விற்று கொண்டு இருப்பதில்லையா? உஸ்னே கஹா அவன் சொன்னான். வஹ் காம் அந்த வேலை பந்து கர்தியா நிறுத்திவிட்டேன். அப்தோ இப்பொழுது ஆத்மா கே பீத்தர் அதாவது மனதுக்கு உள்ளே டார்ச் ஜல் உட்டாகை டார்ச் எரிகிறது. ஏ சூரஜ் சாப் டார்ச் அப் வியர்த்து மாலும் ஹோத்தாகை இந்த சூரஜ் சாப் அப்படிங்கிற டார்ச்சோட கம்பெனி பேர் இப்பொழுது வியர்த்து மாலும் ஹோத்தேகை வீண் என்று தெரிகிறது. மைனே கஹா நான் சொன்னேன். தும் ஷாயத் சந்நியாஸ் லே ரகேகோ ஒருவேளை நீ சந்நியாசம் எடுத்துக்கொண்டிருக்கிறாய். ஜிஸ்கி ஆத்மாமே ஹராம் கோரி பாவ வழியில் உத்தர் ஆத்தாகை இறங்கி வருகிறான். கிசுசே தீக்ஷா லே ஆயே கிசுசே யாரிடம் தீக்ஷான தீட்சை பெறுதல், லே ஆயேன எடுத்து வந்தாய். மேரி பாத்சே என்னுடைய பேச்சால் உசே அவனுக்கு பீடா ஹுயி வேதனை உண்டானது. உஸ்னே கஹா அவன் சொன்னான். ஐசே இப்படிப்பட்ட கட்டோர் வச்சன் கடுமையான பேச்சுக்களை மத்து போலியே பேசாதீர்கள். ஆத்மா சப்கி ஏக்கை ஆத்மா நம்முடைய மனம் எல்லாருக்கும் ஒன்றுதான். மேரி ஆத்மாக்கோ என்னுடைய ஆத்மாவை என்னுடைய மனதை சோட் பகுஞ்சாக்கர் ஒரு வலியை ஒரு அடியை அடையச் செய்து வேதனையை அடையச் செய்து அப்னீகி ஆத்மாக்கோ நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை காயல் கரகேகை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். மைனே கஹா நான் சொன்னேன். எஸ் சப்பு தோ டீக்கை இவையெல்லாம் சரி. மகர் ஆனால் பதாவோ இதை சொல். கி தும் ஏகாஏக் ஐசே கைசே ஹோகையே நீ திடீரென ஐசே கைசே ஹோகையே எப்படி இவ்வாறு ஆகிவிட்டாய்? கியா பிபினே என்ன மனைவி துமே தியாக் தியா உன்னை விட்டு விட்டாரா, தியாகம் செய்து விட்டாரா? கியா உத்தார் மில்னா பந்து ஹோகையா கடன் கிடைப்பதும் நின்று விட்டதா? கியா சாஹுகாரோங்னே கடன் கொடுத்தவர்கள் ஜியாதா தங்கு கர்னா அதிகம் துன்புறுத்த சுரு கர்தியா ஆரம்பித்து விட்டார்களா? கியா சோரி கே மாம்லேமே திருட்டு வழக்கில் ஃபஸ் கயேஹோ விழுந்து விட்டாயா? ஆக்கிர் பாகர் கா டார்ச் முடிவில் வெளியில் உள்ள டார்ச் பீத்தர் ஆத்மாமே
கைசே குஸ்கயா உள்ளிருக்கின்ற மனதில் எப்படி நுழைந்து விட்டது. உஸ்னே கஹா அவன் சொன்னான், உஸ்னே ஆப்கே சப் அந்தாஜ் கலத் ஹை. ஆப்கே உங்களுடைய சப்னா எல்லாம், அந்தாஜ்னா ஊகம், கெஸ் பண்றது, கலத் ஹை தவறு. ஐசா குச் நகி ஹை நகி ஹுவா. ஐசா குச் நகி ஹுவான இவ்வாறு எதுவும் நிகழவில்லை. ஏக் கட்னா ஹோ கயி ஹை ஒரு நிகழ்ச்சி நடந்து விட்டது. ஜிஸ்னே ஜீவன் பதல் தியா அது என்னுடைய வாழ்க்கையை பதல் தியா மாற்றி விட்டது. உசே அதை மை நான் குப்து ரக்னா சாகத்தாகும் மறைமுகமாக வைக்க விரும்புகிறேன். பர் ஆனால் கியோங்கி மை ஆஜ்ஹி யஹாங்சே கியோங்கி ஏனென்றால் மை நான் ஆஜ்ஹி இன்றே யஹாங்சே இங்கிருந்து தூர் ஜா ரகாகும் தொலைவில் சென்று கொண்டு இருக்கிறேன். இஸ்லியே ஆகையால் ஆப்கோ தங்களுக்கு சாரா கிஸ்ஸா எல்லா கதையையும் சுனா தேத்தாகும் சொல்லிவிடுகிறேன். உஸ்னே பயான் ஷுரு கியா பயான் வர்ணனை அவன் வர்ணனையை ஆரம்பம் செய்தான். ஷுரு கியான ஆரம்பித்தல். 5 சால் பகலே கி பாத் ஹை 5 சால்னா 5 வருடம். பகலே கி பாத் ஹை முந்தைய விஷயம். மை அப்னே ஏக் தோஸ்த் கே சாத் நான் அப்னேன என்னுடைய, ஏக்ன ஒரு, தோஸ்த்னா நண்பன், கே சாத்னா உடன், ஹதாஸ் விரக்தியில், ஏக் ஜகஹ் பைட்டா ஜகஹ் பைட்டா தா இடத்தில் அமர்ந்திருந்தேன். ஹமாரே சாம்னே ஆஸ்பாஸ் கோ சூத்தா ஹுவா ஹமாரே சாம்னே எங்கள் முன்னால், ஆஸ்மான் கோ சூத்தா ஹுவா ஆகாயத்தை தொட்டுக்கொண்ட ஒரு சவால் கேள்வி கடாத்தா நின்றிருந்தது. சவால் தா அந்த கேள்வி, பைசா கைசே பைதா கரேங் பணத்தை எவ்வாறு சம்பாதிப்போம். ஹம் தோனோங்னே நாங்கள் இருவரும், உஸ் சவால் கி அந்த கேள்விக்கு, ஏக் டாங் பகடி அவர் அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பா பிடிச்சோம். அவர் மற்றும் உசே ஹட்டானே கி அதை போக்குவதற்கு, கோஷிஷ் கர்னே லகே முயற்சி செய்ய தொடங்கினோம். ஹமே எங்களுக்கு, பசீனா ஆகையா அதாவது ரொம்ப களைப்படைந்துட்டோம், வியர்வையே வந்துருச்சு சொல்கிறோம். பசீனானா வியர்வைன்னு அர்த்தம். பர் ஆனால், சவால் ஹிலாபி நகி அந்த கேள்வி கொஞ்சம் கூட அசையம் கூட இல்லை, கொஞ்சம் கூட முன்னேறி செல்லவே இல்லை. தோஸ்தனே கஹா நண்பன் சொன்னான், யார் நண்பா, இஸ் சவால் கே இந்த கேள்விக்கு, பாவ் ஜமீன் மே கஹ்ரே கடே ஹை பாவ்னா கால், ஜமீன் மேன தரையில் ஆழமாக புதைந்திருக்கிறது. அதாவது சிங்க் இன்டு த கிரவுண்ட். யஹ் உக்கேடாக உக்கடேகா நகி இதை பிடுங்கவே இல்லை. இசே டால் ஜாயேங்கே இதை அப்புறப்படுத்தலாம். டால்னா ஒத்தி போடுறது, அப்புறப்படுத்துறது அந்த அர்த்தம். ஹம்னே தூசரே தரஃப் மூங்கு கர்லியா நாங்கள் மறுபக்கம், அதாவது டேர்ன் இன்டு ஃபேஸ், டு டேர்ன் த ஃபேஸ்னு அர்த்தம். நாங்கள் முகத்தை திருப்பிக் கொண்டோம் அப்படின்னு அர்த்தம். பர் ஆனால், வஹ் சவால் அந்த கேள்வி, ஃபிர் மீண்டும், ஹமாரே சாம்னே எங்கள் முன்னால், ஆக்கர் கடா ஹோ கயா நின்றுவிட்டது. தப் மைனே கஹா அப்பொழுது, மைனே கஹா நான் சொன்னேன், யார் நண்பா, எக் சவால் டலேகா நகி இந்த கேள்வி விலகி போகாது. சலோ நட இசே ஹல் ஹி கர்தேங் இதற்கு நம்ம ஹல்ன தீர்வு காணலாம். பைசா பைதா கர்னே கேலியே பணத்தை சம்பாதிப்பதற்காக, குச் காம் தந்தா கரேங் கொஞ்சம் வேலை செய்வோம். ஹம் இசி வக்த் நாம் இந்த சமயத்தில், அலக் அலக் திஷாவோமி தனித்தனி திசையில், அப்னி அப்னி கிஸ்மத் ஆஜ்மானே நிகழ்படே எங்களுடைய அதிர்ஷ்டத்தை சோதித்து பார்க்க புறப்பட நேர்ந்தது. 5 சால் பாத் 5 வருடங்களுக்கு பிறகு, டீக் சரியாக, இஸ் தாரீக்கோ இந்த தேதியில், இசி வக்த இதே நேரத்தில், ஹம் யஹாங் மிலேங் நாம் இங்கே சந்திக்கலாம். தோஸ்தனே கஹா நண்பன் சொன்னான், யார் நண்பா, சாத்துஹி கியோ நா சலேன் ஏன் ஒன்றாக செல்லக்கூடாது. மைனே கஹா நான் சொன்னேன், நஹி கிஸ்மத் ஆஜ்மானே வாலோங்கி
அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஆஜ்மான் வாலோங் கி ஜித்னி புராணி கதாயேங் மைனே படிகை, அதாவது அதிர்ஷ்டத்தை சோதித்து பார்க்கக்கூடிய எத்தனையோ புராணின பழைய கதைகள், கதாயேன கதைகளை மைனே படிகை நான் படித்திருக்கிறேன். சப்சே வே அலக் அலக் திசாமி ஜாத்தேகேன், சப்சே எல்லாவற்றிலுமே அவை தனித்தனி திசைகளில் செல்கின்றன. சாத் ஜானேமே ஒன்றாக செல்வதால், கிஸ்மத்தோங் நம்மளுடைய அதிர்ஷ்டம், டக்ராக்கர் டூட்னே கா டர் ரகத்தாக, அதாவது ஒன்றுடன் ஒன்று மோதி பிரிந்து விடும் அப்படிங்கிறது ஒரு பயம் இருக்கிறது. டூட்னா உடைந்து போதல், பிரிந்து போதல், அந்த அர்த்தம். தோ சாஹப் ஆனால் ஐயா, ஹம் அலக் அலக் சல்படே நாங்கள் தனித்தனியாக சல்படை செல்ல நேர்ந்தது. மைனே நான், டார்ச் பேச்னே கா தந்தா சுரு கர்தியா டார்ச் விற்கக்கூடிய தொழிலை ஆரம்பம் செய்தேன். சௌராகே பர் நார்ச்சந்தியில், யா அல்லது மைதானத்தில், லோகோங் கோ இக்கட்டா கர் லேத்தா மக்களை, இக்கட்டானா ஒன்று திரட்டுதல் அப்படின்னு அர்த்தம், கர்லேத்தா ஒன்று திரட்டி விடுகிறேன். அவர் மற்றும் பகுத் நாட்டக்கீய டங்குசே நாடக முறையில், ககுத்தா சொல்கிறேன், ஆஜ்கல் இந்நாட்களில், சப் ஜகஹ் எல்லா இடத்திலும், அந்தேரா சாயா ரகுத்தாக இருள் பரவி இருக்கிறது. ராத்தேங் பேஹத் இரவில் எல்லையற்ற, காலி ஹோத்திகை கருமை இருக்கிறது, கருமை காணப்படுகிறது. அப்னாகி ஹாத் நகி சூஜ்தா அதாவது தன்னுடைய கையையே தன்னுடைய கையே காணப்படுவதில்லை. சூஜ்தானா காணப்படுதல் அப்படின்னு அர்த்தம். ஆத்மிக்கோ ராஸ்தா நகி திக்தா மனிதனுக்கு வழி தென்படுவதில்லை. வகு படக் ஜாத்தாகை அவன் அலைந்து செல்கிறான். உஸ்கே பாவ் அவனுடைய கால், காண்டோங் சே பிந்து ஜாத்தேகை முற்களால் துளைக்கப்படுகிறது. வஹ் கிர்தாகை அவன் விழுகிறான். அவுர் மேலும், உஸ்கே குட்னே அவனுடைய முழங்காலில், லஹு லுஹான் ஹோ ஜாத்தாகை அவனுடைய முழங்கால் இரத்தத்தால் நனைந்து விடுகிறது. உஸ்கே ஆஸ்பாஸ் அவனுக்கு அருகில், பயானக் அந்தேராகை பயங்கரமான இருள் இருக்கிறது. ஷேர் அவுர் சீத்தே சிங்கம் மற்றும் சிறுத்தை, சாரோங் தரஃப் கும் ரகேகை நான்கு பக்கமும், கும் ரகேகை சுற்றி கொண்டு இருக்கின்றன. சாம்பு பாம்பு, ஜமீன் பர் தரையில், ரேங் ரகேகை ஊறிக்கொண்டு இருக்கின்றன. அந்தேரா சபுகோ நிகழ் ரகாகை அந்தேரா இருள் எல்லோரையும் விழுங்கிக் கொண்டு இருக்கிறது. அந்தேரா கர் மேம் பி ஹை இருள் வீட்டிலும் இருக்கிறது. ஆத்மி மனிதன், ராத்துக்கோ பேஷாப் கர்னே உட்தாகை அதாவது மனிதன் இரவில் யூரின் போவதற்காக எழுகிறான். அவுர் மற்றும், சாம்பு பர் உஸ்கா பாவ் படு ஜாத்தாகை பாம்பின் மேல் அவனுடைய கால் பட்டு விடுகிறது. சாம்ப் உசே டன்ஸ் லேத்தாகை அவனை கொத்து விடுகிறது. அவுர் வஹ் மர் ஜாத்தாகை அவன் இறந்து விடுகிறான். ஆப்னே தோ தேக்ஹி ஹை நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஷாஹப் கி லோக் மேரி பாத்தேங் சுன்கர் கைசே டர் ஜாத்தே ஹை மக்கள் என்னுடைய பேச்சை கேட்டு, டர் ஜாத்தே ஹை கைசே டர் ஜாத்தே தே எப்படி பயந்து இருந்தார்கள். பர் தோப்ஹர்மே அதாவது மதியம் முழுவதும், வே அந்தேரே கே டர்சே அவர்கள் இருளின் பயத்தால், காம்ப்னே லகுதே தே நடுங்கத் தொடங்கினார்கள். ஆத்மி கோ மனிதனை, டரானா கித்னா ஆசான்கை பயப்படுத்துவது எவ்வளவு எளிது. லோக் டர் ஜாத்தே மக்கள் பயந்து விடுகிறார்கள். தபு மை கஹுதா அப்பொழுது நான் சொல்கிறேன், பாய்யோங் சகோதரர்களே, எக் சகிகை இது சரி, கி அந்தேராக இருள் இருக்கிறது, மகர் பிரகாஷ் பீகை ஆனால் ஒளியும் இருக்கிறது. வஹி பிரகாஷ்மே ஆப்கோ தேனே ஆயாகும் அதே ஒளியை உங்களுக்கு, ஆப்கோ உங்களுக்கு, தேனே ஆயாகும் கொடுக்க வந்திருக்கிறேன். ஹமாரி எங்களுடைய, சூரஜ் சாப் டார்ச்மே சூரஜ் சாப்ங்கிறது ஒரு பேட்டரி தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு பேர். டார்ச்மே வஹ் பிரகாஷ்க சூரஜ் சாப்புங்கிற டார்ச்சில் அந்த ஒளி இருக்கிறது. ஜோ அந்தகார்கோ தூர் பகா தேத்தாகை அது இருளை
போக்கிவிடுகிறது. இசி வக்த இந்த சமயத்தில் சூரஜ் சாப் டார்ச் கரீதோ இந்த சமயத்தில் அந்த சூரஜ் சாப் அப்படிங்கிற டார்ச் கரீதோ வாங்கு. அவர் அந்தேரே கோ தூர் கரோ இருளை போக்கு. ஜின் பாயோங்கோ சாகியே எந்த சகோதரர்களுக்கு வேண்டுமோ ஹாத் ஊஞ்சா கரேன் கையை தூக்குங்கள் அல்லது கையை உயர்த்துங்கள். சாஹப் மேரே டார்ச் பிக் ஜாத்தே என்னுடைய டார்ச் விற்று விடுகிறது. மை மஜே மே ஜிந்தகி குஜார்னே லகா நான் ஜிந்தகி அதாவது மஜே மே ஜிந்தகின மகிழ்ச்சியாக வாழ்க்கையை கழிக்க தொடங்கினேன். வாய்தேக்கே முத்தாபிக் ப்ராமிஸை அனுசரித்து வாய்தான வாக்கு. டிக் 5 சால் பாத் சரியாக 5 வருடங்களுக்கு பிறகு மை நான் உஸ் ஜகஹ் பகுஞ்சா அந்த இடத்தை அடைந்தேன். ஜஹாங் முஜே தோஸ்த் சே மில்னாத்தா எங்கு முஜே நான் நண்பனை சந்திக்க வேண்டியிருந்ததோ. வஹாங் தின் பர் அங்கு பகல் முழுவதும். மைனே உஸ்கி ராக் தேக்கி அதாவது நாள் முழுவதும் சொல்லலாம். நான் அவனுடைய வழியை பார்த்தேன். வஹ் நஹி ஆயா அவன் வரவில்லை. கியா ஹுவா என்ன ஆனது. கியா வஹ் பூல் கயா அவன் மறந்து விட்டானா. யா அல்லது அப் வஹ் இப்பொழுது அவன் இந்த அசார் சன்சார் மே நகிகை இந்த எல்லையற்ற உலகத்தில் இல்லையா. மை உசே டூண்டனே நிகழ் படா நான் அவனை தேட புறப்பட்டேன். ஏக் ஷாம் ஒரு மாலை. ஜப் எப்பொழுது. மை நான் ஏக் ஷஹர் கி சடக்கு பர் ஒரு நகரத்தினுடைய பாதையில் சலா ஜா ரகாத்தா சென்று கொண்டு இருந்தேனோ. மைனே தேக்கா நான் பார்த்தேன். கி பாஸ் கே மைதான் மே அருகில் உள்ள மைதானத்தில் खूब रोशनी है நல்ல வெளிச்சம் இருக்கிறது. और एक तरफ मंच सज्जा ஒரு பக்கம் மேடை அலங்கரிக்கப்பட்டிருந்தது. லவுட் ஸ்பீக்கர் லக்கே हैं லவுட் ஸ்பீக்கர் வைத்திருக்கிறார்கள். மைதான் மே ஹசாரோ நர் நாரி மைதானத்தில் ஆயிரக்கணக்கான ஆண் பெண்கள் ஸ்ரத்தா சே ஜுக்கே பைட்டே हैं அதாவது பக்தியுடன் குனிந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஜுக்குனா குனிதல் வளைதல். மஞ்ச் பர் சுந்தர் ரேஷ்மி மேடையில் அழகான பட்டு வஸ்திரோங்சே மேடை அழகான பட்டு வஸ்திரங்களால் சஜ்ஜே அலங்கரிக்கப்பட்ட ஏக் ஒரு பவ்ய புருஷ் பைட்டேகை ஒரு அழகான மனிதன் அமர்ந்திருக்கிறார். கூப் புஷ்டகை புஷ்டன ஆரோக்கியமாக அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார். சன்வாரி ஹுயி லம்பி தாடி அலங்கரிக்கப்பட்ட நீளமான தாடி இருக்கிறது. அவர் பீட்டு பர் பின்பக்கம் லஹ்ராத்தே லம்பே கேஸ் முதுகில் அப்படியே அலைபாய்ந்து கொண்டிருக்கின்ற நீளமான முடி இருக்கிறது. மை பீடுக்கே ஏ கோனேமே நான் கூட்டத்தினுடைய ஒரு மூலையில் ஜாக்கர் பைட் கயா சென்று அமர்ந்து விட்டேன். பவ்ய புருஷ் அந்த அழகான மனிதன் ஃபில்மோங்கே சந்த் லக்ரஹே அந்த ஃபில்மில் வரக்கூடிய துறவியை போல தென்பட்டு கொண்டு இருந்தார். உனோங்னே அவர் குரு கம்பீர் வாணிமி குருவுக்கே உரிய இந்த கம்பீரமான குரலில் பிரவச்சன் சுருக்கியா பிரவச்சன்னா அந்த ஸ்பீச் ஆரம்பம் செய்தார். வே இஸ் தரக் அவர் இம்மாதிரி போல் ரஹே பேசிக்கொண்டு இருந்தார். ஜெய்சே ஆகாஷ்கே கிஷி கோனேசே ஆகாயத்தினுடைய ஏதோ ஒரு மூலையிலிருந்து கோயி ரகசியமை சந்தேஷ் ஏதோ ஒரு ரகசியமான ஒரு சந்தேஷ் செய்தி உன்கே கான்மே சுனாயி பட் ரகாகை அவருடைய காதில் கேட்டுக்கொண்டு இருக்கிறது சொல்லிக்கொண்டு இருக்கிறது. ஜிசே வே பாஷன் தே ரகேகை அதை அவர் சொற்பொழிவாக கொடுத்து கொண்டு இருக்கிறார். வே கஹ் ரஹேத்தே அவர் சொல்லிக்கொண்டு இருந்தார். மை நான் ஆஜ் இன்று மனுஷ்யக்கோ மனிதனை ஏக் கனே அந்தகாரமே தேக் ரகாகும் கனேன அடர்ந்த அந்தகாரண இருளில் தேக் ரகாகும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். உஸ்கே பீத்தர் சப் குச் புஜ் கயாகை அவனுக்கு உள்ளே எல்லாம் அணைந்து விட்டது. புஜ்ன அணைதல். யஹ் யுகுகி அந்தகார்மை இந்த காலமே இந்த யுகமே இருள்மயமாக இருக்கிறது. யஹ் சர்வ கிராஹி அந்தகார் பூர்ண விஸ்வகோ அப்பனே உதர்மே சிப்பாயேக
யஹ் சர்வகிராகி அந்தகார், இந்த இருள் முழுவதும் சம்பூர்ண விஸ்வகோ, உலகம் முழுவதையும் அப்புனே தன்னுடைய உதர்ன இடத்தில், அவ்விடத்தில், அங்கு, அந்த அர்த்தம் வரும். சிப்பாயேகை மறைத்து வைத்திருக்கிறது. ஆஜ் இன்று, மனுஷ்ய மனிதன், இஸ் அந்தகார் சே இந்த இருளில் இருந்து, கப்ரா உட்டாகை இந்த இருளால் பயந்திருக்கிறான். வஹ் பத் பிரஷ்ட் ஹோ கயாகை அவன் வழி தவறி விட்டான். ஆஜ் ஆத்மா மே பி அந்தகார் ஹை இன்று நம்மளுடைய மனதில் ஆத்மாவிலும் இருள் இருக்கிறது. அந்தர்கி ஆங்கேங் நம் உள்ளே இருக்கின்ற அந்த கண்கள், ஜோதிஹீன் ஹோ கயிகை அதாவது ஒளியற்று விட்டது. வே பேதனகி பாத்தி அது பேதன வேறுபாட்டை பெறவில்லை. மானவ் ஆத்மா மனிதனுடைய மனம், அந்தகாரமே குட்தீக இருளில் குட்ன குனிந்திருக்கிறது, முழந்தால் இட்டிருக்கிறது. மை தேக் ரஹா ஹூங் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். மனுஷ்யக்கு ஆத்மா மனிதனுடைய மனம், பை அவர் பீடாசே ஸ்திரத்தகை பயம் மற்றும் வேதனையினால் பயந்து இருக்கிறது. இசி தரக் வே போல்தே கயே இந்த மாதிரி அவர் பேசினார். அவர் லோக் ஸ்தப்து சுந்தே கயே மக்கள் அசைவற்று கேட்டார்கள். முஜே எனக்கு, ஹன்சி சூட் ரகிகை சிரிப்பு கொண்டு இருந்தது. ஏக் தோ பார் ஓரிரு முறை, தபாத்தே தபாத்தே பி அடக்கினாலும், ஹன்சி ஃபூட் கயி சிரிப்பு வெளிப்பட்டு விட்டது. அவுர் ஃபூட்னா பிளந்து போகிறதுன்னு அர்த்தம். பாஸ்கே ஸ்ரோத்தாவாங்னே முஜே டாண்டா அருகிலுள்ள ஸ்ரோத்தான கேட்பவர்கள், முஜே டாண்டா என்னை திட்டினார்கள். பவ்ய புருஷ் அந்த அழகான மனிதர், பிரவச்சன் கே அந்த் பர் சொற்பொழிவின் முடிவில், பகுஞ்ச்தே ஹுயே கஹ்னே லகா சொற்பொழிவின் முடிவை அடைந்து கொண்டு சொல்லத் தொடங்கினார். பாய்யோ அவர் பகனோ சகோதர சகோதரிகளே, டரோ மத் பயப்படாதீர்கள். ஜஹாங் அந்துகார்க எங்கு இருள் இருக்கிறதோ, வஹி பிரகாஷ்க அங்கு ஒளியும் இருக்கிறது. அந்துகார்மே பிரகாஷ்கி கிரண்கை அந்துகார் இருளில் ஒளி கதிர்கள் இருக்கின்றன. ஜெய்சே பிரகாஷ்மே அந்தகார்கி கிஞ்சித் காலிமாகை அதாவது ஜெய்சேனா போல, பிரகாஷ்மே பிரகாஷ்னா ஒளி, ஒளியில் இருள், கிஞ்சித்னா கொஞ்சம் போன்ற கருமை இருக்கிறது. காலிமான கருமை. பிரகாஷ் பீக ஒளியும் இருக்கிறது. பிரகாஷ் பாகர் நகிகே அந்த ஒளி என்பது வெளியில் இல்லை. உசே அந்தர்மே கோஜே உன் உள்ளுக்குள்ளேயே தேடு. அந்தர்மே புஜி உஸ் ஜோதிக்கோ ஜகாவோ அந்தர்மேனா உள்ளே அணைந்திருக்கின்ற, புஜி அணைந்திருக்கின்ற, உஸ் ஜோதிக்கு அந்த ஒளியை, ஜகாவோ விழித்தலச்சே. மை தும் சபுகா உஸ் ஜோதிக்கோ ஜகானே கேலியே ஆஹ்வான் கர்த்தாகும். மை நான் தும் சபுகா உங்கள் எல்லோருடைய அந்த ஒளியை விழித்தலச் செய்வதற்காக, ஜகானே கேலியே விழித்தலச் செய்வதற்காக, ஆஹ்வான் கர்த்தாகும் பிரார்த்தனை செய்கிறேன். மை துமாரே பீத்தர் நான் உனக்கு உள்ளே, வஹி ஷாஸ்வத் ஜோதிக்கோ அந்த நிரந்தரமான ஒளியை, ஜகானா சாத்தாகும் விழித்தலச் செய்ய விரும்புகிறேன். ஹமாரே சாத்னா நம்முடைய சாதனை, மந்திர் கோயிலில், மந்திர்மை கோவிலில், ஆக்கர் உஸ் ஜோதிக்கோ அந்த ஒளியை, அப்பனே பீத்தர் ஜகாவோ உனக்கு உள்ளே நீ ஜகாவோ விழித்தலச் செய். சாஹப் அப் தோ மை கில் கிலாக்கர் ஹஸ் படா. சாஹப்னா மரியாதையை குறிக்கிறது, ஐயா அப்படிங்கிறது. அப் தோ மை இப்பொழுது நான் கலகலவென்று, ஹஸ் படா சிரிக்க நேர்ந்தது. பாஸ்கே லோகோங்னே அருகிலுள்ள மக்கள், முஜே என்னை, தக்கா தேக்கர் தள்ளி, பகாதியா வெளியேற்றி விட்டார்கள். மை மஞ்ச் கே பாஸ் ஜாக்கர் கடா ஹோ கயா மஞ்சினா மேடை, நான் மேடைக்கு அருகில், ஜாக்கர் போய், கடா ஹோ கயா நின்று விட்டேன். பவ்ய புருஷ் அந்த மங்களகரமான அழகிய ஏதோன்னு வச்சுக்கலாம், புருஷ் மனிதர், மஞ்ச் சே உத்தர்கர் மேடையிலிருந்து இறங்கி, கார் பர் காரில்,
சடு ரகேத்தே ஏறிக்கொண்டிருந்தார். மைனே உனேங் நான் அவரை தியான் சே கவனமாக, பாஸ் சே தேக்கா அருகிலிருந்து பார்த்தேன், உன்கி தாடி படி ஹுயி தி அவருடைய தாடி வளர்ந்திருந்தது, பெரியதாக இருந்தது. इसलिए मैं थोड़ा झिझका इसलिए ஆகையால் மை நான் தோடா கொஞ்சம் ஜிச்கா தயங்கினேன். பர் மேரி தோ தாடி நஹீத்தி ஆனால் எனக்கு தாடி இல்லாமல் இருந்தது. மை தோ உசி மௌலிக் ரூபமே தா நான் அதே பேசிக் வடிவத்தில் அடிப்படையான வடிவத்தில் இருந்தேன். உனோம்னே முஜே பஹ்சான் லியா அவர் என்னை பஹ்சான் லியா அடையாளம் கண்டு கொண்டார். போலே பேசினார். அரே தும் அட நீயே. மை பஹ்சான் கர் போல்னே ஹி வாலா தா நான் அடையாளம் கண்டு கொண்டு போல்னே ஹி தா பேசத்தான் இருந்தேன். கி உனோம்னே முஜே ஹாத் பகடுகர் அவர் என்னுடைய கையை பிடித்து கொண்டு கார்மே பிட்டா லியா காரில் அமர வைத்தார். மை ஃபிர் குச் போல்னே லகா தோ நான் மீண்டும் ஏதோ பேசத் தொடங்கினால் உனோனே கஹா அவர் சொன்னார், பங்களே தக் அதாவது நம்ம பங்களா வரைக்கும் கோயி பாத்சீத் நகி ஹோகி எந்த பேச்சுவார்த்தையும் கான்வர்சேஷனும் இருக்க வேண்டாம். வஹிங் ஞான் சர்ச்சா ஹோகி அங்கதான் நம்முடைய அறிவு விவாதங்கள் இருக்கும். முஜே யாத் ஆகயா எனக்கு ஞாபகம் வந்துவிட்டது. கி வஹாங் டிரைவர் ஹே அங்கே டிரைவர் இருக்கிறார். பங்களே பர் பகுஞ்சுகர் அந்த பங்களாவை அடைந்தவுடன் மைனே உஸ்கா நான் அவருடைய டாட் தேக்கா ஆடம்பரத்தை பார்த்தேன். வழிமுறை ஆடம்பரம் எது வேணா வச்சுக்கலாம். உஸ் வைபவ்கோ தேக்கர் அந்த வைபவங்களை கொண்டாட்டங்களை பார்த்துவிட்டு மை தோடா ஜிஜ்கா நான் கொஞ்சம் தயங்கினேன். பர் ஆனால் துரந்து ஹி மைனே உடனே நான் அப்னே உஸ் தோஸ்த் சே என்னுடைய அந்த நண்பனிடம் குல்கர் பாத்தேங் சுரு கர்தி மனம் திறந்து பேச்சை ஆரம்பித்தேன். மைனே கஹா யார் தூ தோ பில்குல் பதல் கயா யார்னா நண்பான்னு அர்த்தம். நீ முற்றிலும் மாறிவிட்டாய். உஸ்னே கம்பீர்தா சே கஹா அவன் கம்பீரமாக சொன்னான். பரிவர்த்தன் ஜீவன் கா அனந்த் கிரம் ஹை மாற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையுடைய அனந்தன எல்லையற்ற முடிவு முறை. மைனே கஹா சாலே பிலாசபி மத்து பகார் அதாவது தத்துவங்களை வீணான தத்துவங்களை சொல்ல வேண்டாம், அடிக்காதே, வீண் டம்பட்டம் அடிக்காதேன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பிலாசபி மத்து பகார் பிலாசபினா தத்துவங்கள், அந்த வீணான அந்த டம்பம் அடிக்காதே. யஹ் பதா கி தூனே இத்தனி தௌலத் யஹ் பதா இவ்வளவு சொன்னேன், அதாவது நீ எப்படி இத்தனை செல்வத்தை, தௌலத்னா செல்வம், கைசே கமாலி 5 சாலோமே 5 சாலோன்னு 5 மாதம், கமான சம்பாதித்தல் எப்படி இந்த 5 வருஷத்துல இவ்வளவு சம்பாதிச்சேன். உஸ்னே பூச்சா அவன் கேட்டான். தும் இன் சாலோமே கியா கர் ரஹேத்தே நீ இத்தனை வருஷமா கியா கர் ரஹேத்தே என்ன செய்து கொண்டு இருந்தாய். மைனே கஹா நான் சொன்னேன். மை தோ கும் கும் கர் டார்ச் பேச்தா ரகா நான் சுற்றி சுற்றி டார்ச் விற்று கொண்டு இருந்தேன். சச் பதா உண்மையை சொல். கியா தூபி டார்ச் கா வியாபாரி ஹை தும்பி நீயும் டார்ச் வியாபாரியா. உஸ்னே கஹா துஜே கியா ஐசா ஹி லக்தா ஹை உனக்கு இப்படித்தான் தோன்றுகிறதா. கியோ லக்தா ஹை ஏன் தோன்றுகிறது. மைனே உசே பதாயா நான் அவனிடம் சொன்னேன். ஜோ பாத்தேங் மை கஹ்தாகும் எந்த விஷயத்தை நான் சொல்கிறேனோ வஹி தூ கஹ் ரஹாத்தா அதையே நீ சொல்லிக் கொண்டு இருந்தாய். மை சீதே டங்கு சே கஹ்தாகும் நான் நேரான முறையில் சொல்கிறேன். தூ உனிங் பாத்தோங்கோ நீ அந்த விஷயத்தை ரகசியமை டங்கு சே கஹ்தா மறைமுகமான முறையில் சொல்கிறாய். அந்தேரா கா டர் அந்தேரான இருட்டு இருளுடைய பயத்தை திகாக்கர் காண்பித்து லோகோங்கோ டார்ச் பேச்தாகும் மக்களிடத்துல நான் டார்ச் விற்கிறேன். தூபி நீயும் அபி லோகோங்கோ இப்பொழுது மக்களுக்கு அந்தேரே கா டர் திகா ரகாதா அந்த இருளை என்ற பயத்தை காண்பித்து கொண்டு இருந்தாய். தூபி
ஜரூர் டார்ச் बेचता है நீயும் கண்டிப்பாக டார்ச் விற்கிறாய். உஸ்னே கஹா தும் முझे नहीं जानते நீ என்னை அறிந்திருக்கவில்லை. மை டார்ச் क्यों बेचूं நான் ஏன் டார்ச் விற்கணும். மை சாது நான் சாது. தர்ஷனிக் ஃபிலாசிஃபர் और संत कहलाता हूं சந்த்னா துறவி துறவி என்று சொல்கிறேன். மைனே கஹா நான் சொன்னேன். तुम कुछ भी कहलावो நீ எது வேணாலும் சொல்லு. बेचते तुम टार्च हो நீ டார்ச் விற்கிறாய். तुम्हारे और मेरे प्रवचन एक जैसा है அதாவது உன்னுடைய மற்றும் என்னுடைய சொற்பொழிவு ஏக் ஜெய்சாகை ஒன்று போல இருக்கிறது. சாகே கோயி வேண்டுமானால் விரும்பினால் கோய் ஏதாவது தார்ஷனிக் பனோ பிலாசிஃபராக ஆகு. சந்த் பனே துறவியாக ஆகு. யா சாது பனே சாதுவாக ஆகு. அகர் வஹ் லோகோம் கோ ஆனால் அந்த மக்களை அந்தேரே கா டர் திகாத்தாகை இருள் என்ற பயத்தை காண்பிக்கிறாய். திகாத்தாகை தோ காண்பித்தால் ஜரூர் அப்படி கம்பெனிக்கா கண்டிப்பாக உன்னுடைய கம்பெனியுடைய டார்ச் பேச்சினா சாகத்தாகை விற்க விரும்புகிறாய். தும் ஜெய்சே லோகோம் கேலியே தும் உன்னை போன்ற மக்களுக்கு ஹமேசா எப்பொழுதும் அந்துகார் சாயா ரகுத்தாகை இருள் பரவி இருக்கிறது. பத்தாவோ சொல். துமாரே ஜெய்சே கிசி ஆத்மி நே அதாவது துமாரே உன்னை போன்ற ஏதாவது ஒரு மனிதன் ஹசாரோங்மே ஆயிரக்கணக்கில் கபீபி ஒரு பொழுதும் கஹாக இதை சொல்லி இருக்கிறார். கி ஆஜ் துனியாமி பிரகாஷ் ஃபைலாகை இன்றைக்கு உலகத்தில் ஒளி பரவி இருக்கிறதா. கபீனகி கஹா ஒரு பொழுதும் சொல்லவில்லை. கியூ ஏனென்றால் ஏன். இஸ்லியேஹி உனேங் ஆகையால் தான் உன்னை அப்பனி கம்பெனிக்கா டார்ச் பேச்சினாக உன்னுடைய கம்பெனியுடைய டார்ச் பேச்சினாகை விற்க வேண்டி இருக்கிறது. மை குத் நான் குத்ன செல்ஃப்னு அர்த்தம் தானே. பர் தோப்ஹர்மே அதாவது மதியம் முழுவதும் லோகோங் சே கஹுதாகும் மக்களிடத்தில் சொல்கிறேன். அந்துகார் சாயாக இருள் பரவி இருக்கிறது. பத்தா கிஸ் கம்பெனிக்கா டார்ச் பேச்தாக எந்த கம்பெனியுடைய டார்ச்சை நீ விற்கிறாய். மேரி பாத்தோங்னே உசே டிக்கானே பர் லா தியாத்தா என்னுடைய பேச்சு அவனை ஒரு எல்லை வரை எடுத்து சென்றிருந்தது. உஸ்னே சஹஜ் டங்கு சே கஹா சகஜமான முறையில் சொன்னான். தேரி பாத் டிக் ஹி ஹை உன்னுடைய பேச்சு சரிதான். மேரி கம்பெனி நயி நகி என்னுடைய கம்பெனி புதியதல்ல. சனாத்தன் ஹை அதாவது பழமையானது. மைனே பூச்சா நான் கேட்டேன். கஹா ஹை தேரி துக்கான் உன்னுடைய கடை எங்கே இருக்கிறது. நமூனே கேலியே எக்காது அதாவது மாதிரிக்காக ஒரு டார்ச் தோ திகா காண்பி. சூரஜ் சாப் அப்படிங்கிற டார்ச்சிலிருந்து பகுத் ஜியாதா பிக்ரிகை உஸ்கி அதாவது சூரஜ் சாப் அப்படிங்கிற டார்ச் பகுத் ஜியாதா மிக அதிகமாக அவனுக்கு விற்கிறது. உஸ்னே கஹா அவன் சொன்னான். உஸ் டார்ச்சுக்கே கோயி துக்கான் அந்த டார்ச்சுக்கு எந்த ஒரு கடையும் பாசார்மே நகிக கடை தெருவில் இல்லை. வஹ் பகுத் சூக்ஷம்கை அது மிகவும் நுட்பமானது. மகர் ஆனால் கீமத் உஸ்கி பகுத் மில் ஜாத்திகை அதுக்கு விலை அதிகமாக கிடைக்கிறது மதிப்பு அதிகமாக கிடைக்கிறது. தூ ஏக் தோ தின் ரஹ் தோ நீ ஓரிரு நாள் இருந்தால் மை துஜ்ஜே நான் உனக்கு சப் சம்ஜா ஜேத்தாகும் அதாவது உனக்கு எல்லாவற்றையும் புரிய வைக்கிறேன். தோ சாஹப் மை தோ தின் உஸ்கே பாஸ் ரகா நான் 2 நாள் அவனுடன் இருந்தேன். தீசரே தின் மூன்றாவது நாள் சூரஜ் சாப் டார்ச் கே கம்பெனிக்கோ சூரஜ் சாப் கம்பெனியுடைய டார்ச் பெட்டியை நதி மே ஃபேங்க் கர் நதியில் வீசிவிட்டு நயா காம் ஷுரு கர்தியா நயா காம்னா புதிய வேலையை ஷுரு கர்தியான ஆரம்பம் செய்துவிட்டான். வஹ் அப்பனி தாடி பர் ஹாத் பேர்னே லகா அவன் தன்னுடைய தாடியில் கையை தடவ தொடங்கினான். போலா பேசினான். பஸ் போதும். ஏக் மஹினே கி தேர் அவுர்ஹ அவர்னா இன்னும் 1 மாதத்துக்கு இன்னும் டைம் இருக்குது. மைனே பூச்சா தோ அப் கோன் சா தந்தா கரோகே இப்பொழுது என்ன வேலை செய்வாய்.
தந்தானா தொழில் கரோகேன செய்வாய். உஸ்னே கஹா தந்தா வஹி கருங்கா, அதே வேலை தான் செய்வேன். யானி டார்ச் பேச்சுங்கா, அதாவது டார்ச் விற்பேன். பஸ் போதும். கம்பெனி பதல் ரகாகும், அதாவது நான் இந்த ஃபுல் பாடம் போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முதல் கதையோடைய கருவை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 5 வாக்கியோं में उत्तर दीजिए, அப்புறம் டிப்பணி கொடுத்துருக்காங்க, பாட்டுக்கா சாராம்சு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அடுத்த சாப்டரில் போடுறேன். ஏன்னா இதுவே ரொம்ப நீளமாக டைம் நிறைய எடுத்துகிட்டு இருக்கு.